வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்போது வரை வழங்கவில்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். குறிப்பிட்ட மாநிலங்களை நாங்கள் புறக்கணிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து கைகளில் பதாதைகளை ஏந்தி கண்டன முழக்கம். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விவசாயிகள் என்பதால் 20 பேரையும் நாடாளுமன்றத்தில் விட அனுமதி மறுத்துவிட்டதாக காட்டும். கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தல். சென்னை காவல்துறைக்கு 74 லட்சம் ரூபாயில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்கள். தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் 941 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஒன்பது கோயில்களில் 35.57 கோடி மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அறநிலையத்துறையின் சார்நிலை செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்துக்கு தேர்வான 10 பேருக்கு பணி ஆணையையும் வழங்கினார். அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் 2ஆம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. காலையில் தேனி தொகுதியும் மாலையில் ஆரணி தொகுதி நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிகிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக கூறுவது நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்களே என சாடல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என கூறும் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமில்லை என பாமக தலைவர் அன்புமணி காட்டும். கருணாநிதி இருந்திருந்தால் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பார் என்றும் பேச்சு. அதிகாரம் இருந்தும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. அப்ப சமூக நீதியை பத்தி பேசாதீங்க. இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார். மின் வாரியத்தை லாபகரமாக நடத்த முடியாததை மறைக்க அதிமுக மீது அமைச்சர் தங்கம் தென்னரசு வீண்பழி போடுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என சவால்.
நாட்டை வலிமைப்படுத்த அதிக சக்தி வாய்ந்த என்ஜினாக தமிழ்நாடு திகழ்கிறது. தொழில் தொடங்க தேவையான அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் TRP ராஜா பேட்டி. பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணிபுரிந்தது போல போலியாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. முறைகேடு தொடர்பான அடிப்படையில் விசாரணை நடத்த குழு அமைத்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தகவல். வழக்கறிஞர் தொழில் நடைமுறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வழக்கறிஞர் மீதான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி மனு தாக்கல். திமுக MP தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 2020ஆம் ஆண்டு தலைமைச் செயலகத்தில் பட்டியலின மக்கள் குறித்த அவதூறு கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று மாலை முத்தரப்பு பேச்சுவார்த்தை. சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் நடைபெறவுள்ளதாக தகவல். சென்னையை அடுத்த புழல் MGR நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். இளைஞர் பெண்கள் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் குவி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 6490 ரூபாய்க்கும், 1 சவரன் 51,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் 2வது நாளாக CBCID காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஒகேனக்கல்லில் நேற்று மாலை 55,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 42,000 கனஅடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் 9வது நாளாக பரிசல் இயக்க குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை நீட்டிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொறப்பனைக்கோட்டையில் 29 நாட்களாக நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். 2 சூதுபவள மணிகள், 1 அகேட் வகை கல்மணி, 1 செவந்தி நிறக்கல் கண்டெடுப்பு. தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் கொட்டை தீர்த்த கனமழை. சாலையெங்கும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி.